ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி வெளிவந்துரு சினிமா நியூஸ் தான் இது வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எஸ்கேனுடைய சேவியன் படத்துடைய செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி மாதிரி சொல்லி இன்றைக்கி ஒரு நியூ கிளிம்ஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நம்ம எஸ்கேன் லுக் அப்படின்ட்டு பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் சீமான் அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறாரு அப்படி மாதிரி சொல்லி லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதோடைய செகண்ட் ஷெட்யூல் அப்படின்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ஷெட்யூல்லையே சீமான் அவருடைய போர்ஷனையும் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்காக சீமான் வந்து 14 நாள் இந்த படத்துக்கு கால் செட் கொடுத்துருக்காரு அப்படி மாதிரியும் சொல்கிறாங்க. இவருடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளில யார்ட்டையும் சொல்ல வேணாம்ங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சீக்ரெட்டாக இருக்குது. ஸோ இவருடைய கேரக்டர் இந்த படத்தில் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற ஒரு மிகப்பெரிய படத்தில் டாக்ஸிக் அப்படிங்கிற படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் இந்த ஒரு படத்துடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மட்டுமே 60 கோடிக்கு விற்றுருக்காங்க அப்படி மாதிரி இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை கேவிஎன் தான் தயாரிக்கிறாங்க. ஆல்ரெடி கேவிஎன் தயாரித்து ரிலீஸ் ஆன ஜனநாயகன் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது டிலே ஆனதுனால இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய பேருக்கு கொஞ்சம் லாஸ்லாம் இருக்குது. இந்த லாஸ் எல்லாமே இவங்களுக்கு சரி பண்ணுற விதமாக டாக்ஸிக் படத்தை ஜனநாயகன் படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கே விற்றுருக்காங்க அப்படி மாதிரி சொல்லி இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. இதோடைய மதிப்பு அப்படிங்கிறது 60 கோடி அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய டைரக்டரான அபிஷேன் அவர் வந்து வித் லவ் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். அதற்கப்புறம் மறுபடியும் இவர் ஹீரோவாக டைரக்டரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும் போது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா அவர் மறுபடியும் ஒரு ஹீரோவாக ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்காரு. இந்த படத்தை தயாரிக்க போகிறது நம்ம எஸ்கேனுடைய எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது அம்மா முத்து சூர்யா. ஆல்ரெடி ஆர்ஜே பாலாஜியை வச்சு ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு படம் பாதிலே நின்றுச்சு. இப்போ மறுபடியும் இப்போ அபிஷேனை வச்சு இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடியில் ரிலீஸ் ஆகும். அருண் விஜய் அவருடைய நெக்ஸ்ட் மூவி அப்படின்னு முத்தையா அவர் இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் அப்படின்னு நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துக்கு டைட்டில் அப்படிங்கிறது இருளன் அப்படி மாதிரி வச்சிருக்கிறதா சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு இதோடைய ஃபர்ஸ்ட் லுக் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் அவருடைய நடிப்பில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த டிசி இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். கிட்டத்தட்ட 50 கோடி வரைக்கும் ரீச் பண்ண போகுது. இந்த அளவுக்கு ஹிட்டான ஒரு படத்தோடைய டீம் அப்படிங்கிறது மறுபடியும் சேர போகிறாங்க. அதாவது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் மறுபடியும் லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த ஒரு படத்தையும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க போகிறாங்க. லோகேஷ் கனகராஜ் டிசி படத்துக்கு வாங்கின சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமாக வாங்க போகிறாரு அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டிசி படத்தோடைய சக்ஸஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் அப்படிங்கிறது அனிருத் தான். ஸோ கண்டிப்பாக அனிருத் தான் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுவாங்க அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வெளியே வந்திருக்க எக்ஸ்க்ளூசிவ் சினிமா நியூஸ் அப்படிங்கிறது அவ்வளோதான். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.